CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன்பெறுவீர். Dear student, வெல்கம் டு ICP அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகலாம் அப்படின்னா கேஸ் ஸ்டடி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, மேம் கேஸ் ஸ்டடி எப்படி எழுதுறது அப்படிங்கிறத சொல்லித்தாங்க அப்படின்னு. இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி மார்க் வருதுன்னு நீங்களே பார்க்கலாம். ஒரு கொஷின் பாருங்கள், புக்கில் இருக்கிற கொஷின் தான். இஷான் ஏஜ்டு 16 years வாஸ் ஸ்டடிங் இன் அன் என்ஜினியரிங் காலேஜ். இஷானினுடைய வயது 16, என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாரு. On 1st March 2018, he took a loan of 2 lakh from Vishal for the payment of his college fee and agreed to pay by 30th May 2019. மார்ச் 2018 ஒரு லோன் எடுக்கிறாரு விஷால் கிட்ட இருந்து. எதுக்காக அப்படின்னா காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக. இஷான் பொசஸஸ் அசட் வர்த் 15 lakh. இவர் வந்து 15 lakh அசட்டை வந்துட்டு இஷான் வந்து என்ன பண்ணுறாரு, அடமானம் வைக்கிறாரு. ஆன் த டியூ டேட், இஷான் அவுட் ஆஃப் ஹிஸ் அசட் டிசைட் வெதர் விஷால் குட் சக்சீட் ரெஃபரிங் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. கொஷினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இஷானோட ஏஜ் 16, இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாரு. அவர் படிப்புக்காக 1st March 2018 ஒரு லோன் வாங்குறாரு. யார்கிட்ட? விஷால் கிட்ட. லோனுக்கு செக்யூரிட்டியாக இஷான் அவனோட அசட்டை 15 lakhக்கு அடமானம் வைக்கிறான். இப்போ இஷான் லோன் திரும்ப தரல, விஷால் லோனை திரும்ப வாங்க என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் மைனர் கூட கான்ட்ராக்ட் போட்டது வேலிடா இல்லையா, அதான் இந்தியன் கான்ட்ராக்ட் படி எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இதான் வந்துட்டு உங்களுக்கு கேஸ். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி எழுதணுங்கிற ஃபார்மெட்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 6 point எழுதணுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். செகண்ட் ஒன் இஷ்யூஸ் இன்வால்வ்டு. தேர்ட் ஒன் சால்விங் த இஷ்யூ. ஃபோர்த் ஒன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா. ஃபிஃப்த் ஒன் ரெலவெண்ட் கேஸ் லா. சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க, கன்க்ளூசன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் எப்படி எழுதலான்னு பார்க்கலாங்களா? ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது, ஃபேக்ட் வந்து கொஷினில் இருக்கிறதே அப்படியே சொல்கிறது தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மளோட கொஷினுக்கு எப்படி ஃபேக்ட் எழுதலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இஷான் ஏஜ்டு 16 who is a minor on 1st March 2018 took a loan of 2 lakh from Vishal and he agreed to pay 30th May 2019 and for the security he possessed his asset worth 15 lakh. Ishan failed to pay back the loan to Vishal. அவ்வளோதாங்க ஃபேக்ட். கொஷினில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி எழுதுனா போதுங்க. நெக்ஸ்ட் ஒன் இஷ்யூஸ் இன்வால்வ்டு. ஃபேக்டில் இருக்கிறத வச்சு நம்ம அந்த கேஸில் என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த கேஸில் இஷ்யூ ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் அதை வச்சு இஷ்யூ மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், வெதர் எ மைனர் கேன் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட் ஆர் நாட். புரிஞ்சுதுங்களா? கொஷினில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இஷ்யூ ஃப்ரேம் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், வெதர் மைனர் கான்ட்ராக்ட் இஸ் வேலிட் ஆர் நாட். தேர்ட் பாயிண்ட், வெதர் விஷால் இஸ் என்டைட்டில் டு கெட் த காம்பன்சேஷன் ஆர் நாட். இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ண இஷ்யூக்கு ஆன்சர் கொடுக்கணும். அதுதான் வந்து நம்மளோட தேர்டு ஹெட்டிங். சால்விங் த இஷ்யூ. எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரேம் பண்ண இஷ்யூக்கு சால்வ் பண்ணுற பாருங்களேன். ஃபஸ்ட்டு இஷ்யூ ஆன்சர் பாருங்கள், ஆன்சரை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது பாருங்கள்.
நம்ம என்ன இஷ்யூ ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், மைனர் கேன் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட் அப்படின்னு போட்டிருக்கோங்களா. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும், நோ மைனர் கேனாட் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட். அங்கே கொஷின்னு இங்கே ஆன்சர். அதே மாதிரி செகண்ட், வெதர் மைனர் கான்ட்ராக்ட் வேலிடா அப்படின்னு கேட்டிருக்கோமா செகண்ட் கொஷின்னு. அதுக்கு ஆன்சர் என்னங்க, மைனர் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட் மீன்ஸ் இட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ. தேர்டு கொஷின் என்ன கொஷின் கேட்டிருக்கோன்னு பாருங்க, அதுக்கு ஆன்சர் பாருங்கள், no Vishal is not entitled to get the compensation. இந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன படிச்சிருக்கணுங்க, ப்ரொவிஷன்ஸ் படிச்சிருக்குங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா. இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னா நம்மளோட கேஸில் எது சம்மந்தமாக வருதோ அந்த ப்ரொவிஷனை எழுதணும். இப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா மைனர் கான்ட்ராக்டை பற்றி எழுதலாம். லீகல் ரூல்ஸ் ஆஃப் மைனர் என்ன எழுதலாம், மைனர் கான்ட்ராக்ட் வேலிடா வாய்டா அதை பற்றி எழுதலாம். அவ்வளோதாங்க. சும்மா கேஸ் ஸ்டடி எதை வச்சு கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அந்த ப்ரொவிஷனை மட்டும் எழுதினா போதும். ரெலவெண்ட் கேஸ்லா இது புக்லேயே இருக்குங்க. ஒரிஜினல் ஃபேக்ட் முகிரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ் இந்த கேஸில் கரெக்டாக பொருந்தும். கன்க்ளூஷன், பேஸ்ட் ஆன் தி எபவ் ஃபேக்ட் இந்த டிரான்சாக்ஷனில் இருந்து காம்பன்சேஷன் வாங்கலாமா இல்லையான்னு கன்க்ளூஷன் எழுதணும். இப்போ இங்கே என்ன கன்க்ளூஷன், விஷால் காம்பன்சேஷன் வாங்க முடியாது, அதான் இங்கே வந்து எழுதணும். பேஸ்ட் ஆன் தி எபவ் ஃபேக்ட் இட் இஸ் கிளியர் தட் மைனர் கேனாட் enter into a contract, it is void ab initio, hence the Vishal is not entitled to get the compensation. இப்படி எழுதுனா போதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.